நம்மளுடைய பாரம்பரிய பெருமை, அந்த வரலாற்று கதைகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒரு பண்டிகை. இல்லை, பாரம்பரியம் தான். அவங்க கொஞ்சம் பாரம்பரியத்தை பெருசாக்கி பாரம்பரியமாக்கிட்டாங்க. நீங்கள் ஆமாம், கொஞ்சம் பாரங்கள் பெருசாகிடுச்சு சார். என் மனைவி போன தீபாவளிக்கு கேக்கு செஞ்சா சார். என்னைய விட கருப்பா இருக்கு சார். கேக்கு பார்த்தீங்களா? கீழே இருக்க அடுப்பு பார்த்தீங்களா? திங்கிறது திங்கிறது திங்கிறது. ஏண்டா பண்டிகைனா திங்கிறது மட்டும் தான்டா கண்ணுக்கு தெரியுமா? பண்டிகைனா அதுக்கு மட்டுமா கொண்டாடுறாங்க? அந்த பண்டிகையோட மகத்துவமே கெட்டு போச்சு. அட தீனி பண்டாரங்களா, உங்களெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா? நகை கடைக்கு போயிருந்தேங்க. என் பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன். எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன். நீங்க என்ன எடுக்கலான் இருக்கீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இப்போ எங்களுக்கெல்லாம் நகை மேலே ஆசையாக்கா? இல்லை இல்லை இல்லை. அந்த அம்மா நகையை போட்டுக்கிட்டு நகை மேலே நம்மளுக்கு என்ன ஆசை? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோம் வேர்ல்ட். வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம். அருமை நண்பர் பழனி ஐயா அவர்கள் பேராசிரியர் இருந்து கொண்டு நிரம்ப மேடைகளில் நிரம்ப தகவல்களை மக்களுக்கு பரப்பி வரக்கூடிய நபர்கள் தான். அந்த வகையில் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. பண்டிகைகளின் பாரம் எங்களுக்கு தான் என்று ஆரம்பிக்கிறார். போலாமாண்ணா? போலாம்னா ஆடியன்ஸ் நீங்கள் அந்த முடிவு எடுக்காங்க. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. லிட்டில் டாக்ஸ் நேயர்கள் அத்துணை பேரும் பேரழகு. உங்கள் அத்துணை பேருக்கு வேண்டிய பணிவானவர் இதயம் கனிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர், நகைச்சுவையினுடைய ஒட்டுமொத்த குத்தகை வியாபாரி யாருன்னா எங்களுடைய அன்பு அண்ணன், நகைச்சுவை அண்ணன் மதுரை முத்துசார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லி நானும் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிடறேன். எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் பண்ணையிலே அவன் நல்லவனாவதும் நாசமாய் போவதும் பொண்டாட்டி அமைவதில்லை. வாழ்க்கை இப்போ அப்படிதாங்க இருக்கு. உண்மையா ஒரு பாரம் வந்ததுன்னா எவ்வளவு சிக்கல்ங்கிறீங்க. ஒரு பண்டிகை தேதி வந்தா முதல்ல பெண்கள் என்ன யோசிப்பாங்க? எங்க நகை வாங்கலாம், எங்க தோடு வாங்கலாம், எங்க செருப்பு வாங்கலாம், நம்மளால எங்க கடன் வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம், எங்க வாங்கினு உதப்படலாம். அதுவும் இந்த அச்சய திருதைன்னு ஒன்று வருது. அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு ஆப் வைக்கிறேன் நான். போன வாரம் போன அச்சய திருதைக்கு என் மனைவியை கூப்பிட்டு ஒரு நகை கடைக்கு போயிருந்தேங்க. விஷயமா சொல்கிறேன், என் பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன். எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன். நீங்க என்ன எடுக்கலான்றீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். என் மனைவியாவது பரவாயில்ல, என் தம்பியோட மனைவி அவசரமாக கூட்டு போய் இன்னைக்கு 2 கிராம் எடுத்து ஆகணும்னு உள்ள போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கர தள்ளு முள்ளு கூட்டத்தில் வெளியே வந்தா அவ கழுத்தில் கடந்த 5 பவுன் செயின் அறுத்துப்பிட்டாங்க. திருடனுக்கு அச்சய திருதி ஆகி அது கூட பரவாயில்லைங்க. இப்போ ஒரு பண்டிகை வந்து திருவாதிரையா, அன்னைக்கு என்ன தெரியுமா பண்டிகை? ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? அண்ணன்லாம் தங்கச்சிக்கு பட்டு புடவை, அதுவும் பச்சை கலர் பட்டு புடவை வாங்கி கொடுத்தா குடும்பம் நல்லா இருக்குமா? ஏன் தங்கச்சி எல்லாம் அண்ணனுக்கு ஒரு ஆடிக்கார் வாங்கி தரப்படாதா? பெண்கள்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டினருக்கு யாராவது வாங்கி தரப்படாதா? என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாவுக்குள்ள தேவையில்லை. இந்த மாவுல ஆடிக்காரே வச்சிருக்கு. ஆடிக்கார் கார்ல போனோம்னா ஆடும் அந்த கார் கட்ட 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 கட்டன்னு. இதெல்லாம் இது ஒரு நகைச்சுவைன்னு நாங்களா எங்க திருப்திக்காக சொல்லிக்கிறோம். உங்களை தொந்தரவு இருக்காங்க. மெட்ராஸ்ல என்ன உண்மையா சொல்றேன், சென்னை வாசிகளுக்கு நல்லா தெரியும். நீங்க பண்டிகைனாலே நீங்க எங்க டி நகர் தான். நீங்க பாருங்க, பெண்கள் உள்ள புழையும் போது அந்த ஜவுளி கடையா இருந்தாலும் நகை கடையா இருந்தாலும் குழு குழு குழுன்னு ஏசி வச்சிருப்பான். அவங்க குழு குழுன்னு இருப்பாங்க. ஆண்களுக்கு பாருங்க, கண்ணு எரியும், விலைய கேட்டா காது எரியும், உட்கார இடத்துல எல்லாமே எரியும். இவன் பயந்து எவ்வளவு பில்லு போடுவாளோ, எவ்வளவு பில்லு வருமோ, இப்படி பதறிட்டே இருப்பான். நான் ஒரு நாள் ஜவுளி கடைக்கு மனைவி கூட்டு போறேங்க. ஒரு 2 புடவை எடுத்துக்கிட்டா. ரோஸ் கலர் வேணுமா, பச்சை கலர் வேணுமா எடுத்துக்கிட்டு எதுங்க எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். நான் சொன்னேன், நான் ஆம்பளை, நான் என்னங்க பார்ப்பேன்? ரோஸ் கலர் எடுத்து பார்த்தா 17,500 போட்டுருது. பச்சை கலர் எடுத்து பார்த்தா 9,500 போட்டுது. உனக்கு பச்சை தாண்டி தங்கம் நல்லா இருக்குங்கிறேன். உங்களுக்கு பச்சை பிடிச்சிருக்கு, எனக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு, 2ஐயும் பேக் பண்ணுங்கன்றான். அதுக்கு என்ன கருமத்துக்கு நம்மகிட்ட கேட்கணும்? அதுல சில பெண்கள் இருக்கு தெரியுமா, 55 புடவை எடுத்து போடும், ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இல்லையா? அவன் ஏதாவது சொன்னானா? அது பரவாயில்ல. இன்னும் சில பெண்கள் இருக்கு, இந்த பார்டரு அந்த சாரியில இருந்தா நல்லா இருக்கு, வெட்டி வச்சு தைய அங்கேயே உட்காந்து. இன்னும் சிலது இந்த பூ அதுல இருந்தா நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு.
3 மணி நேரங்க கடையெல்லாம் அலசிட்டு அன்னைக்கு என் மனைவி சொல்றா, இந்த கடையில் எதுவுமே நல்லா இல்லை, அடுத்த கடைக்கு போகணும். ஏங்க அவங்க என்ன முறைக்கிறாங்க, அதுக்காக பனியன் சட்டி வாங்கினேன். இப்படியே பனியன் சட்டி வாங்கி 40 பனியன் சட்டி இருக்குங்க வீட்டில். மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன். 3 பசங்க வந்து கேட்குறாங்க, சார் இங்கே ஏதோ மேன்ஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா, நாங்கள் வேணா குடியிருக்கலாமா சார்றான். வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு சார். சார் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்குல்ல. ஒன்று சொல்கிறேன் சார், எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் பொத்தலோடு இருக்கிற அந்த பனியனை மட்டும் போட்டு கடந்து போகிற எத்தனையோ அப்பாக்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கு. மறந்துடாதீங்க. என்ன நீங்க அப்புறம் பெண்கள் இன்னும் சார் தன்னை அழகாக்கிக்கிட்டா அது பெண்கள் சார். ஒரு பண்டிகையில தன்னை அழகாக்கிட்டா பெண்கள். இந்த சமுதாயத்தில் குடும்பத்தை அழகாக்குகிறவன் நான். தன்னை அழகாக்கிக்கன்னு நினைக்க மாட்டான், சமுதாயத்தில் குடும்பத்தை அழகாக்கு நினைக்கிறவன். யோசிச்சு பாருங்க. அப்புறம் இவங்க சொல்றது மேக்கப் போடுறாங்கண்ணா. சார் என் மனைவி போன தீபாவளிக்கு அது ஏதோ ஒரு கேக் செஞ்சா சார், என்னைய விட கருப்பா இருக்கு சார். கருமம் என்னைய விட கருப்பா இருக்கு சார். கேக்க பாத்தீங்களா, கீழே இருக்க அடுப்பு பாத்தீங்களா? இந்த ரெண்டும் ஒன்னே மாதிரி இருக்கு சார். என்னடி இது கேக்கு அப்படிங்கிறேன். நான் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு அக்கா சொல்லிச்சுன்னா உடனே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி, அந்த நம்பர் இருந்துச்சு, நாமக்கல்லேருந்து ஒரு அக்கா சொல்லி கொடுத்து, நீ ஏமா இந்த மாதிரி கேவலமான கேக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேங்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, நான் சமைத்து பாருன்னு தான் போட்டேன், நீ சாப்பிட்டு பார்க்க ஒன்னே யாரையா சொன்னான். உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு 25,000 புடவை எடுத்துட்டாலும் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தான், என்ன மாப்பிள என்ன இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிற, டே 25,000 மேலே புடவை எடுத்துட்டாடா, அதான் வருத்தமாக இருக்குன்னா. அவர் ஒன்று அட்வைஸு, நல்ல நாள் பெருநாள் ஒரு அண்ணி 25,000 எடுத்துட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்படுவியா? இல்லை, அதுக்காக வருத்தப்படல, இந்த புடவை நல்லா இருக்குன்னு உன் பொண்டாட்டி காட்ட போயிருக்கா, அதுக்காக தான் இப்போ வருத்தப்படுறேன். அவன் ஓடுறான். நமக்கு வந்தா ரத்தம், அவருக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஒரு காலத்தில் நடுவரவில் பண்டிகைங்கிறது எதுவாக இருந்தது தெரியுமா? அக்கம் பக்கத்தில் ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்ச அதிரசத்தையும் கெட்டி உருண்டையும் முறுக்கையும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு, ஏங்க உங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரம் மாதிரியே அவளே அதே டேஸ்ட்டுங்க, எங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரமும் 2 பேரும் ஒரே ஸ்வீட் கடையில் தானே வாங்கினோம். இங்கே என்னைக்கு செய்கிறீங்க நீங்கள்? அப்படியே செஞ்சு சார் அந்த காலத்தில் பெண்கள் செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் ஆர்டர் தான் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுல என்னங்க பண்டிகை? இன்னொன்று விஷயம் தெரியுங்க, பண்டிகையில் எல்லாரும் வரணும். அதுதானே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவனு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். பேண்ட் வந்து இடுப்பில் போடாமல் நெஞ்சில் ஓட்டி இருக்கிருக்கான், அவன் ஆன்லைனில் வாங்கின பேண்ட்டுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? சில நேரம் பேண்ட் போட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவான், அவன் மட்டும் போயிடுவான், பேண்ட் அங்கேயே இருக்கும். சர்வேர் பண்ணிட்டு போகிறேன், என்ன பேண்ட்டு அங்கேயே இருக்கு தம்பி, நான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில், அவ்வளோ லூஸா. பார்த்தீங்களா சார்? அது இவங்க ஒன்று பட்டியாலான்னு ஒரு ட்ரெஸ். ஆமாம், இல்லை உடை வந்து என்னென்னமா பேர் பட்டியாலா. அண்ணா லெகங்கான்னு ஒன்று வந்திருக்கு, அதை இழுத்து பாருங்க, ஸ்ரீலங்கா வரைக்கும் போகும். போயிட்டான், எடுத்துட்டே போயிட்டான். உண்மையாக சொல்ல. ஆனால் அது ஒரு நல்லது என்னன்னா, மழை பெஞ்சோடனே ஸ்கூல் பசங்களாம் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க. பேசுங்க அடுத்த. உண்மையாவே மசக்களி ரசக்களின்னு விற்காத புடவைன்னா கொசு வலை மாதிரி வச்சு தச்சு விட்றாங்க. ஆரி ஒர்க்கோ பூரி ஒர்க்கோ அது வேற தெரியல சார். உண்மையாக சொல்ற, ஒரு காலத்தில் பெண்கள்லாம் ஒரு புடவை எடுத்து கட்டினாங்கன்னா ரொம்ப செலவு கம்மி. இன்னைக்கு அப்படி கிடையாது சார். புடவை அது ஜாக்கெட் என்னவோ ஒரு 300 ரூபாய்க்குள்ள எடுத்துடுறாங்க. ஆனால் அதுக்கு பண்ணுற செலவு இருக்கு பாருங்க, 18,000 ரூபா சார். சத்தியமாக சொல்கிறேன், 18,000 ரூபா. பின்னாடி 2 கைத்தை கட்டி விட்டுருக்கு, ஒரு அம்மா குண்டை கட்டி தொங்க விட்டுருக்கு, ஒரு அம்மா அதுவும் இல்லாமல் பால்கனியாக போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு பயமாக இருக்குது ஏதாவது நடந்துருமோன்னு. ஆனால் அவ்வளவு ஃபேஷன் வைக்கிறது யாரு? பெண்கள் தான். எந்த ஆம்பளையாவது ஒரு ஃபேஷன் வச்சு போட்டிருக்கானா சார்? கிடையவே கிடையாது. அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வருஷம் பட்டிமன்றம் வராரு. அவருடைய ஒரே பேஷன் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையாக போட்டிருக்காரு, அவ்வளோதான். இந்த கரை மட்டும் மாறவே இல்லை அவர். கரை நல்லதுன்றனால கரை நல்லது வாழ்க்கையில சார். உண்மையாக சொல்லுங்க, ஒரு காலத்தில் சமைச்சு அப்புறம் இந்த அம்மா வேற வந்து நின்றுட்டு என்னம்மா சொல்கிறாங்க, நாங்கள் சமையல் வேலையே செஞ்சு அப்படியே அழுத்து போய் இருக்கிறோம் நாங்கள். சார் அம்மாக்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன். எந்த மனைவி இன்னைக்காவது அப்படியே சமையல் வேலை செய்து எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சு நல்லா தின்னுபிட்டு, அதை விட பெரிய விஷயம், சாப்பாடு போட்டால் எங்கள் அம்மாலாம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும். நான் கேட்பேன், ஏமா என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், நீ சாப்பிட்றத யாரா கண்ணு வச்சிருவாங்கடா அப்படிங்க. போன வாரம் என் பொண்டாட்டி உட்காந்துடா சார். உண்மையாகவே எனக்கு பெருமையாக இருக்கு. பரவாயில்லையே, எங்கள் அம்மா மாதிரியே உட்காந்துருக்கீங்கிறேன். எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் நீயே தின்று விடான்றான். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க.
இப்போ ஒரு காலத்தில் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா? இல்லை சார். ஒரு காலத்தில் தீபாவளினால அது 20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதம் முன்னாடி எப்போ வரும் தீபாவளி, எப்போ வரும் தீபாவளி, எப்போ வரும் தீபாவளி, நம்ம ஒரு ஆர்வத்தில் இருப்போம். ஆனால் இன்னைக்கு தீபாவளி எப்படியா சார் இருக்கு? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, எப்போ முடிஞ்சதுனே தெரியல சார். தீபாவளிக்கான அந்த ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லாமல் ஒரு வாழ்க்கைங்கிறது சொதன்னு போகிற ஒரு நிகழ்வாக தான் இன்னைக்கு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் எல்லாருக்கும் கஷ்டம் என்ன தெரியுங்களா? அந்த பண்பாட்டோடு தீபாவளியை கொண்டாடுறதற்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டும் என்கிற பணம் தான் நம்மளை துரத்துதே தவிர, ஒரு ஈயை துரத்துறவங்க வேணா பெண்களா இருக்கலாம், இஎம்ஐ துரத்துகிற வாழ்க்கையை வாழ்கிறவங்க ஆண்களாகத்தான் இருக்காங்க. அதை விட என் கொண்டாட்டி இந்த தீபாவளிக்குன்னு ஒரு நாய் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு 2வது ஒரு அதே கேட்டுதான் நானும் கேட்டேன். ஆனால் என் மனைவி சொன்னா நல்ல நாயா வாங்கணும்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிருக்கா சார். அதோட என் வீடு ஆவடியில் இருக்கு, திருவான்மையூர் தாண்டி இருக்குங்க அந்த நாங்கள் வாங்குற இடம். அங்கே போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் நாயை பார்த்து வேணான்ட்டாங்க. என்ன ஏன்ட்டு காரெல்லாம் எடுத்துட்டு வந்தோம், செலவு பண்ணிட்டோம், நீ எல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு தானே வந்த, அப்புறம் ஏன்ட்டு வேணாங்கிறேங்கிறேன். வெள்ளை நாய் தான் வாங்கணும்னு நினச்சேன். வெள்ளையில் வயிற்று பக்கம் லைட்டாக கருப்பாக இருக்கு. ஏற்கனவே ஒன்று இருக்கு, கருப்பு நாய் நமக்கு ஆவாது. இப்படி பார்த்துங்க, ஜோக்க முடிக்கிறதுக்குள்ள 2வது விஷயத்தில் நீங்க முடிச்சு விட்டீங்க. அப்படியா? சில நேரம் என் வாய் நம்மன்னுக்கிட்டு எதாவது ஒன்று சொல்லி விட்டேன். ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணேன். எதிர்த்தருலாம் வீட்டில் ஒரு 7 செயின் காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி மாப்பிள்ளை என்னையா பார்த்துருக்க கூடாதா பாவனியே, லோட்மேன் வேலைக்கு போய் ஒரு நாய் வாங்கி கட்டி போட்டு அண்டு ராஜபாளையத்துலேருந்து 60,000 ரூபா கொடுத்து நாயை வாங்கி கட்டி. இப்போ எப்படி திருடு போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஃபோன் பண்ணேன், மறுபடியும் திருடு போயிடுச்சு மாப்பிள்ள. ஏன் நாய் இருந்துச்சு மாப்பிள்ள? நாய் தான் திருடு போயிடுச்சு. பார்த்தீங்களா சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஒரு நகைச்சுவாளர் நம்மளை நினச்சிக்கிற வேண்டியதான். என் மனைவி கல்யாணம் பண்ண புதுசில் உங்களுக்காக என்ன செய்யட்டுமாமான்னா தீபாவளிக்கு நான் உடனே சொன்னேன், சரி ஸ்வீட்டாக செய்டு, அதிரசம் செய் அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்டா சார், புளி ரசத்துக்கு புளி போடுறோம், தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடுறோம், மிளகு ரசத்துக்கு மிளகு போடுறோம், அதிரசத்துக்கு என்ன போடணுமாமான்னா, அருவாளை எடுத்து எண்ணெயை போடு, உன்னைய கட்டில பாவத்துக்கு அதாண்டி பண்ணணும். அது கூட பரவாயில்லைங்க. குழிப்பணியாரம் வேணும்னு கேட்டேன். குழிப்பணியாரம் செய்ய வேணாம். நான் தான் கேட்டேன், குழிப்பணியாரம் செஞ்சு கொடுறீன்றேன், எத்தனை அடிக்க குழி நோண்டுன்றான். அவளை எல்லாம் வச்சுருக்கு என்னங்க பண்ணுறது? அதை விட பரவாயில்லைங்க, ஒரு அதிரசம் செஞ்சாங்க போன தீபாவளிக்கு. அதில் குச்சியை கோத்துட்டு என் பொண்ணு ஓட்டுது, தெருவா போகுது அதிரசம். இன்னும் அதிரசம் தேஞ்ச பாட்டில் எறும்பு ஊர்ன பாடம் இல்லை. அந்த முறுக்கெல்லாம் செஞ்சா பாருங்க, அந்த முறுக்கெல்லாம் இன்னும் நாங்கள்லாம் மியூசியத்தில் வைக்கலான் இருக்கோம். அவ்வளோ அருமையான முறுக்காக இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறா, இன்றைக்கி இருக்கிற பண்பாட்டில் உண்மையை சொல்லப்போனால் எதையுமே பெண்கள் அடாப்ட் பண்ணாமல் அந்தந்த நாகரிகத்தோடு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் பெரியவர்கள் அன்னைக்கு எல்லா பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு வீட்டில் விளக்கு எரியுதுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அப்பா சொன்னாராம் தன் பொண்ணை பார்த்து, மிகப்பெரிய ஒன்றை விழுங்கி விட்டு மிகச்சிறியதாகவே இருக்க வேண்டும், என்ன செய்வான்னு கேட்டார். அந்த பொண்ணு நேரம் ஒரு இருட்டு அறைக்குள்ளே போய் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு சொன்னாலாம், மிகச்சிறிய அகல் விளக்கு மிகப்பெரிய இருளை விழுங்கி விட்டு மிகச்சிறியதாகவே இருக்கிறதப்பா. வாழ்க்கை என்பது வெளிச்சத்துக்கான அறிகுறின்னா இந்த பண்டிகையில் வர செலவுகளை குறைச்சாதான் சார் நல்லாயிருக்கும். பண்டிகையில் இன்றைக்கி உண்மையை சொல்லப்போனால் ஒரு சினிமா புதுசாக வந்தால், ஒரு குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வந்தால் 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு செலவாகுது அப்படின்னு சொன்னால் நடுத்தர குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய சாபக்கேடாக அமைஞ்சிருக்குது. அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே அதிக பாரங்களை சுமக்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். பெண்கள் அங்கங்கே வந்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெண்களை தாண்டி எல்லாவற்றையும் சமாளித்து இந்த சமுதாயத்தை வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆண்களே 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 என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்களா? பண்டிகைகளின் பாரம் எங்களுக்குத்தான் என்று சொல்லி திமுக அவர்களுக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. சபைக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நடுவர் அவர்களே, தெரியாமல் தான் பேசுகிறேன். இந்த 3 டிக்கெட்டை என்ன பேசுச்சு? திங்கிறது. ஏண்டா பண்டிகைனா திங்கிறது மட்டும்தான்டா கண்ணுக்கு தெரியுமா? பண்டிகைனா அதுக்கு மட்டுமா கொண்டாடுறாங்க? அந்த பண்டிகையோட மகத்துவமே கெட்டு போச்சு. அட தீனி பண்டாருங்களா, உங்களெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களா?
அந்த 3 விட அது நடுவில் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா, நடுவர்ன்ற பேரில். ஐயா உங்களோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஒரு நாள் இப்படி தான் பட்டிமன்றத்துக்கு என்னை முத்து தம்பி கூப்பிட்டுருந்தாப்புல. அப்போ நம்ம முல்லை அண்ணனை போய் எழும்பி ஃபோனே எடுக்கலை. இவர் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் கூட்டு வாங்கக்கா, வர்ற வழியில் தானே அப்படின்னு சொன்னார். அதனால நான் முல்லை அண்ணன் வீட்டுக்கு போனேன். இவர் ஒரு கட்டிலில் படுத்து கிடந்து தூங்கிட்டு கிடக்கிறார். இந்த அக்கா கடந்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு கிடக்கு. இந்த முல்லை அண்ணனை அது அங்கே தான் கிடக்கு எரும மாடு, தண்ணியை ஊற்றி எழுப்பி கூச்சிட்டு போ அப்படின்னுச்சு. இவனையும் ஒருத்தர் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்றான் பாரு, அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரே பட்டிமன்றம் தான் சார். உங்களுக்கு பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றம் ஆகிற அளவுக்கு. நடுவர்களே இன்னும் நிறைய உங்களை சொல்லாங்க, அந்த பெருமைகளை சபையில் சொல்லவா வேண்டாமா? சொல்லுங்க. என்ன பட்ட அவமானம் பூரா பட்டுட்டான், நீ அதுதானா? நடுவர்களே சரி, அவர் வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தா, இங்கே பழனி அண்ணன் வந்து படித்தவர், வாத்தியார். ஒரு நாள் ரொம்ப நாள் எங்கள் அண்ணனை பார்த்து ஆச்சு. ஒரு நாள் அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோமே, நான் அண்ணன் வீட்டுக்கு போனேன். தங்கச்சி என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணனே போய் ஓடி போய் காப்பியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு ஆற்றிக்கிட்டே வந்தார். என்ன அண்ணி ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு. ஆமாம் ஊருக்கு தான் போயிருக்கா. சரி அண்ணி வர வரைக்கும் ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு. நான் அவளை வச்சுக்கிட்டதுனால தான் அவள் கோச்சிக்கிட்டு ஊருக்கே போயிட்டானா. அப்பா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா அவன் கூட எந்திரிச்சு கையை தட்டிட்டான். முதல் செருப்படி அங்கே, ரெண்டாவது இங்கே வந்துச்சு. நான் இப்படியே வந்துட்டு போயிரும் நினைக்கிறேன். இது ரெண்டையும் விடு, நடுவில் ஒன்று உட்காந்துருக்கிற பெரிய அறிவாளி எங்கன்னே எப்போவுமே ஜீனியஸாக தான் பேசும். சார் தம்பி எப்போவுமே ஜீனியஸாக தான் பேசும். அதுக்கிட்ட நான் சொன்னேன், அப்போ அவங்க மனைவி வந்து கன்சீவாக இருந்தாப்புல. இப்போ ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும்னே. ஏக்கா ஒன்னாலே என் பொண்டாட்டி குவாச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னா. ஐயோ நம்மளால ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தான்னா, ஊராம்பிள்ளைனா யார்? உங்கள் பொண்டாட்டி. வயிற்றுக்குள்ளே இருக்கிறது யார்? உங்கள் புள்ள. நீங்கள் ஊட்டி ஊட்டி ஊராம்பிள்ளைய வளர்த்தா ஓம்பிள்ளை தானாக வளரணும்னா எய்த்து வீட்டு கலாவுக்கு ஊட்டி விட்டுருக்கா. இப்படிப்பட்ட ஜென்மங்களை கொண்டு வந்துட்டு பண்டிகை 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 பலகாரம் அட தீனி பண்ணிட்டாருங்களா? இந்த பலகாரத்துக்காகவாட பண்டிகையை கொண்டாடுறாங்க. நம்மளுடைய பாரம்பரிய பெருமை, அந்த வரலாற்று கதைகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒரு பண்டிகை. இல்லை பாரம்பரியம் தான், அவங்க கொஞ்சம் பாரம்பரியத்தை பெருசாக்கி பாரம்பரியமாக்கிட்டாங்க. நீங்கள் ஆமாம் கொஞ்சம் பாராங்கல் பெருசாகிடுச்சு. நடுவரவர்களே கழுத, நடுவரவர்களே கழுத இருக்கு. கேளுங்க. நடுவரவர்களே கழுத என்ன புரியலையா? நடுவரவர்களே கழுத. அம்மா அந்த கழுதன்னு சொல்றதே உங்களுக்கு புரியலையா? சரி அவருக்கு புரியாது. நடுவரவர்களே கழுத இருக்கு பத்தியா, கழுத. இந்த கழுத வந்து அப்படி கழுத மாதிரி உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொம்பளைங்க கழுத மாதிரி உழைச்சாலுமே கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பெருமையே கிடையாது. எல்லாரும் சொல்ல கழுத தானே அப்படின்னு இலக்காரமாக பேசுவான். ஆனால் அந்த கழுத பொதி சுமைக்கிற மாதிரி யாராலுமே சுமக்க முடியாது. அப்படி பொதி என்ற அந்த வாழ்க்கையை சுமந்துக்கிட்டு இருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரத்தை அக்கா நீங்கள் 2 பேரும் போதும். இவ்வளோ நேரம் அவங்க உங்களை என்ன பாடுபடுத்துறாங்க, அதை கேட்டு நீங்கள் கையை தட்டினீங்களே, இதை வேணவா நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய பொறுமைசாலிகள் நிரூபித்து காட்டணும் உங்களுக்கு. எம்மா கரெக்டு தானே? அப்படி ஒரு சிரிப்பு. ஆனால் புள்ள நான் அப்படி வளர்த்துருக்கேங்கம்மா, நீங்கள் மட்டுமா சிரிக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் அதுவும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. போகிற இடத்துல நீ நல்லா இருப்பம்மா, உன் வயசு இல்லை, பொண்ணு பார்த்தோன்னா நேரம் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், மருமகளாக உள்ள கூட்டிகிட்டு வந்துடுறேன். நடுவர்களே நல்லா தெரிஞ்சுக்க. இங்கே பாருங்க, எங்கள் பக்கம் பேசுனீங்கன்னா எங்கள் சொத்து முத்துன்னு கொண்டாடுவோம். அந்த அன்னைக்கு பேசுனீங்கன்னா ஒரே குத்து போட்டுருவோம். அப்படிங்களா? அவர் சொன்னது சேச்சேந்தனே ஒரு சோசியக்கார் மாதிரி தான் சொன்னார். பேச்சாளிகளா கொலையாளிகளா அப்படின்னார். வந்தோடனே குத்து வெட்டுனா எப்படி சார் ஒரு உண்மையிலேக்கா எனக்கு வந்து எங்கள் ஊரில் கோல போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த உலகத்திலே அந்த மாதிரி கோலம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அவர் கேட்குறாரு, அப்படி என்னம்மா கோலம் போட்டேன்னு. எங்கள் மாமியார் படத்தை அப்படி ஒரு கோலமாக வரைஞ்சிருந்தேன். பரவாயில்லையே, அப்படிதான். எங்கள் வீட்டுக்கார் கூட இல்லையே பாராட்டினார், ஊரே பாராட்டுச்சு. ஆனால் இல்லை எங்கள் வீட்டுக்கார், ஏன்டி எங்கள் அம்மா மேலே உனக்கு அவ்வளவு பாசமாட்டி, எங்கள் அம்மா படத்தை இப்படி கோலமாக வரைஞ்சி பரிசே வாங்கிட்டி அப்படின்னாரு. ஆமாம், உங்கள் அம்மையே நேரடியாக தான் பேச முடியல, இப்போ படமாக வரைஞ்சி போட்டிருக்கேன், போகிறவன் வரவெல்லாம் மிதிச்சுட்டு போவானே. கிழவி குசும்பு ரொம்ப அதிகம்.
ஆனால் நடுவர்களே, கோலம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ பெரிய கலை என்று தெரியுமா? எதுக்கு கோலம் போடணும்னு சொல்லி கொடுத்தான்? பொம்பளை பிள்ளைங்க கோலம் போடணும்னு ஏன்க்கா சொல்லி கொடுத்தான்? குனிஞ்சி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த இடுப்பு அந்த பிரசவ இப்போலாம் வந்து சுகப்பிரசவம் ஏன் ஆகுது? பெண்கள் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணும். அதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போடணுங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்தான். காலைல எந்திரிச்சா தானே கோலம் போட. நடுவர்களே, நல்ல இதுதான். அதாவது இவனும் வந்து 10 மணி வரைக்கும் தூங்குவானுங்களாம். இவனுவ வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போடுவானுங்களாம். பெண்கள் இன்று புடவை கட்டுகிறார்களா? என்ன கேள்வி என்று கேட்குற நடுவர்களே. இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கடனை வாங்கணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம். இப்போ நாங்கள் 3 பேர் வந்து பேசியிருக்கோமே, லிட்டில் டாக்கீஸுக்கு வந்து உதவியாக வந்து உட்காந்துருக்கோமா, சம்பளம் கொடுத்ததுனால தானே ஏன் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பணம் கொண்டு போகலையா? எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு எல்லா பெண்களுமே ஊரில் கிராமத்தில் கூட கூலி வேலை செஞ்சு வயக்காட்டு வேலைக்கு போய் திருவிழா பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு செலவு செய்ய தான் செய்கிறாங்க. செலவே எதுக்குள்ள சம்பாதிக்கிறிய நான் கேட்குறேன். அவ்வளோ பேரையும் கேட்குறேன், எதுக்குள்ள சம்பாதிக்கிறிய? எல்லாத்தையும் பூட்டி உள்ளே வச்சுக்கிறதுக்கா? கட்டின பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் சந்தோஷப்படுத்துக்கிறது தானே சம்பாதிக்கிறியா? வாயால் அழுதுட்டு உட்காந்துருக்கிறியா? நீங்களே சந்தோஷப்பட்டு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷத்தில் மட்டுமா அது வரணும்ல. பார்த்தீங்களா? அன்னைக்கு நான் கேட்குறேன், நான் டி நகர் சரவணா ஸ்டோரில் புடவை எடுத்ததை இவர் எப்போ பார்த்தாரு? எனக்கு கேள்வி. என் வீட்டில் இல்லை நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து நீ பத்திரிக்கைக்காரருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் வந்து புடவையை உருவினானா இவன் தூரத்தில் இருந்து பார்த்தானா? கண்ணை நோண்டி போடுவேன். நோண்டி ஏற்கனவே நோண்ட மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் நோண்டி அவர் கண்ணாடி போட்டுருக்காரு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு நடுவர்களே. வீசிங் ப்ராப்ளம் உண்டு. எனக்கு எப்போல்லாம் வீசிங் வருதோ அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் மாவு கட்டோடு இருப்பார். எனக்கு அப்படி வீசிங்னா அப்படி வீசி எறிவேன். இப்போ எவனாவது என்கிட்ட சேட்டை பண்ணிங்கன்னு வச்சுக்கல, எல்லாத்தையும் வீசினா எல்லாம் மாவு கட்டு போட்டுட்டு உட்காரணும். அவர் வந்து கேச்சர் தான் கிரிக்கெட்டில், அதனால் பிடிச்சிருவார். பிரச்சனை இருக்கு. இன்னொன்று அவங்க சொன்னதில் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க? வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அது நான் இப்போ சொல்கிறேன். நான் 7 வருஷம் ஆச்சு அதை விட்டு. நீங்களே பேசுங்கம்மா. ஆனால் நடுவர் வரலே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம, எதுவுமே பேசாம இப்போ என்ன பேச சரி விடுங்க அப்படின்னு சொல்லி கை தட்டுற ஒரே நடுவர் இதாயா. எதையுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். இப்போ பாரு, பக்கமாக எழுதிட்டு வந்திருக்கேன். எவனாவது கையை தட்டிட மாட்டாதா? அடுத்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட மாட்டாங்களா? இப்போ கூட கை தட்டுற பயத்தில் நம்ம மேலே இது வீசி எரிஞ்சிருவா போலப்பா, அந்த பயத்தில். ஆனால் ஒன்று, எவனாவது நான் பேசும்போது கையை மட்டும் தட்டலை தெரில, நீ ராத்திரி தூங்கலையே, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனியா? நான் இல்லை லவ் பண்ண விட்டுட்டு ஓட்டால சூப்பர் ஃபிகர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு. ஓகேன்னு சொல்லல வேண்டாமா? அவன் வந்து ரொம்ப உன்னதமான காதலில் உள்ளவன். அவனை பார்த்தாலே எனக்கு ஒன்று டக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு கவிதை. ஆக்சுவலாக திருவிழா டைமில் நம்ம மாமா பொண்ணுங்களாம் ஊர்லேருந்து வரும். அப்போ எதுக்குமே ஆக மாட்டான், கூமுட்டை நினைக்கிறவங்களாம் கவிஞன் ஆவான். இதில் எத்தனை பேர் கவிஞன் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கவிஞன். 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் வசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமேல, கண்களில் பல ஜாடை தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண் அழகில் மனம் வியர்த்தேன். அட பீடி வாங்க காசில்ல பென்ஸுக்காரி யோசனையா என்று மனம் சொன்னவுடன் இறந்தேன், உடன் மறந்தேன் எழுதியிருந்தான் நடுவர் அவர்களே. இன்னும் அக்காவுக்கு கவிதையெல்லாம் தெரியும். இதே கவிதை தெரியும். இன்னும் சொல்லவா? இல்லைம்மா, அந்த கைதட்டல் விசில் எதுக்கு தெரியுமா? அவனுக்கு அது புரியலை. பாத்தியா நடுவர் அவர்களே, இப்போ நீங்களா பேசுறது மட்டும் என்ன புரிஞ்சு அவன் கை தட்டினான்னு சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு எங்க கை தட்டினாங்க? இவ்வளவு விசில் இப்போ நாங்களா தட்டுங்க சொன்னோம். பட்டிமன்றம் 2 மணி நேரம் நடந்திருக்கு. இத்தனை பேச்சாளர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் தான் இறுதி பேச்சாளர். பேசுறா இப்ப நான் கொஸ்டின் கேட்பேன். நிறைவு பேச்சாளர், இறுதி பேச்சாளர். அதுக்கடுத்து நான் ஒரு தெரிக்கல. நிறைவு பேச்சாளர். சரி, நிறைவு பேச்சாளர்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மதுரை முத்து அவர்கள் 2 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். என்ன ஆற்றினார் சொல்லு பார்ப்போம்.
அந்த அந்த கண்ணாடி மூஞ்சி எங்கள் டீம்லையாவது 2 பாட்டு பாடினாலுங்க. ஒருத்தர் பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு இல்லைடா கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பாட்டை இவ்வளோ நேரம் தேடி இருக்காளே என்ன தேடுறான்னு பார்த்தா அவனுக்கும் என்ன சொன்னாலும் புரியல. இதுக்காலே ஒன்றவரை உன் பொண்டாட்டி எதுக்குள்ள உள்ள தள்ளி வச்சிருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நடுவரவர்களே, சேலை சேலை எடுக்கிறத பற்றி அவ்வளவு தப்பாக பேசுகிறாங்க. பொண்டாட்டிக்கு சேலை எப்படிக்கா வாங்கி கொடுக்கணும்? பொண்டாட்டிக்கு சேலை எப்படி வாங்கி கொடுக்கணும்? ஆசைப்பட்டு நேசப்பட்டு இன்பப்பட்டு காதல் பட்டு வாங்கி கொடுக்கணும்டா சேலை. நாங்கள் கடன் பட்டு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இந்த சேலைன்னு இருக்குல்ல, இந்த சேலைக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பந்தம் தெரிஞ்சால் இப்படி நீங்கள் பேசவே மாட்டீங்க. இந்த சேலை ஒரு பெண்ணோட மரணம் வரைக்கும் தொடர்ந்து வரும். பிறந்த கோடி நம்ம வீட்டில் இருந்து வருமா வராதாக்கா? சீமந்தத்துக்கு வருமா? வளகாப்பு அந்த இது நம்மளுக்கு நிச்சயம் பண்ணும்போது புடவை வர்றாங்களா? இப்படி ஒரு விஷயத்துக்கும் நம்ம பந்தத்தோடு இணைந்து இருக்கிறது சேலை. அதனால தான் ஒரு பொண்ணு வாங்கி பாடினா, மாமே வாங்கி தந்த சேலைதான் வண்ண சேலைதான் மேலே உடுத்துறப்போ மோகந்தான் புது ராகந்தான் பொட்டோடு பூச்சி பொன்மஞ்சள் பூசி வச்சு வந்திடும் மகராசி நகை சிந்திடும். இரு, உனக்கு என்னல டவுட்டு? இது அந்த பட்டிமன்றத்தில் பாடினது அதனால இல்லை இருக்கிறதே ஒரு 20 ஜோக்கு இருக்குது. இதில் 4 பேர் போட்டாங்களா? இல்லைல்ல பாடுறது என்ன ஜோக்கு போடுறதில்ல. நானும் ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அவன் அங்கேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பொண்ணே போட்டுருவேன். நான் 10 இடத்துல பேசுறது கூட பேசுவேன். தெரியாத மாதிரி இருக்கணும். வாத்தியார் மட்டும் என்ன டெய்லி கம்பர் என்ன பாடினார்னு ஒரு பாட்டை எடுத்து விட்றாரு. அதுக்காக வாத்தியார் நீ இதை பாடத்தை நீங்கள் நேற்று எடுத்துட்டீங்கன்னு சொல்லுவியா? இல்லை, அவன் அதே சேலையே இன்னொரு பட்டிமன்றத்தை கட்டி வந்தால் பரவாயில்ல, அதே சேலை பாட்டை இன்னொரு பட்டிமன்றத்தை நீ பாடுறேன்னு அவன் கையெடுத்து கும்பிட்டுருக்கான். அப்படிதானே? நடுவர்களே, அதாவது அதுக்கு ரொம்ப சவுண்ட் ஆரம்பிச்சோன்னா டப்புன்னு போயிடும். நார்மல் நடுவர் அவர்களே, அதாவது நடுவர் அவர்களே என்னன்னு தெரியல. நான் முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் பேசுவேன். முடிக்கிற வரைக்கும் என்னோட வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். அதாவது எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைக்கு இவளை மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுமா. மறு வீட்டுக்கு போனாங்க. மறு வீட்டுக்கு போன இடத்துல மாமியார் நம்ம பிள்ளைய மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கணுமேனு பார்த்து கவனிச்சிருக்கா. பண்டமாக செஞ்சு போட்டிருக்கா. அதில் இந்த கொழுக்கட்டையை அந்த மாப்பிள்ளை சாப்பிட்டதே இல்லை போல இருக்குது. நம்ம ஊரில் கொழுக்கட்டை ஃபேமஸ். அதை தின்னவே அந்த கொழுக்கட்டை ரொம்ப ருசியாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்த பிறகு பொண்டாட்டிக்கிட்ட கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறதுக்கு கேட்டிருக்கான். அதுக்கு பேர் மறந்து போச்சு. உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாளா அது அதிரசமா சுசியமான அவள் ஒன்றா கேட்டிருக்கா. இவனுக்கு கோவம் வந்துச்சு, அடிச்சு விட்டாரு. நானாக இருந்தால் திருப்பி அடிச்சிருப்பேன். அது அந்த பாப்பாவாச்சே அடி வாங்கிட்டு இருந்திருக்கா. நான் ஓடி போனேன். ஐயோ இப்படி கொழுக்கட்டை மாதிரி வீங்கிற மாதிரி அடிச்சிருக்கேன், அதுதான் வேணும்னு இருந்திருக்கா. இங்கே பாரு, இதெல்லாம் சொல்லி வச்சு அப்படி நான் அப்படி சொல்லி முடிச்சாலும் சிரிக்கணும்ப்பா. அப்படியா? ஆமாம், அதுக்கு தனியாக அதாவது அவங்களும் தான் கேட்டு வாங்கினாங்க. அப்போ நீ இவ்வளோ அசால்ட்டாக எகத்தாலமா சிரிக்கலையே. நான் கேட்டு வாங்கும்போது மட்டும் ஏன் எகத்தாலமா சிரிக்கிற? நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். போகும்போது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும், பார்த்துக்க. நீங்கள் பேசும்போதே அவனை கவனிக்கிறீங்க. அவன் எல்லாரும் பேசணும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படியா? உனக்கு நான் லைக் இல்லைல்ல, என் மாமியாக்காரி தான் லைக். அவளை விட்டேன்னு வச்சுக்கையே. ஒரு நாள் இப்படித்தான் புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போயிருந்தேன் என் வீட்டுக்கார் கூட. அப்போ 5000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தேங்க்கா. மாமியார் கிளவி பானா போதுமேனு ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுத்தேன். ஆனால் அது பற்றி நமக்கு தெரியும்ல. 5000 ரூபா ஸ்டிக்கரை கொண்டு 500 ரூபாய்க்கு ஓட்டினேன். 500 ரூபா ஸ்டிக்கரை கொண்டு 5000 ரூபாய்க்கு ஓட்டினேன். இங்கே பாருங்கள், உங்கள் மருமக உங்களுக்காக 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு அத்தை புடவை 500 ரூபாய்க்குன்னு? அது அதை விட கில்லாடி. மருமகளே வீட்டிலையே கிடக்க, எனக்கு எதுக்கு 5000 ரூபாய்க்கு புடவை? அதை நீயே வச்சுக்கன்னு 500 ரூபா புடவை அது பிடுங்கிடுச்சு. முத்து தம்பி, கூலிக்கு சிரிக்கணும். ரசிகர்கள் சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நடுவர் சிரிக்கலாம்ல. எப்படி நான் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கொடுமையாக இருந்தது தெரியுமா? இருந்தாலும் டிவியில் போட்டு காட்டுவாளேன்னு சொல்லி கெக்க பக்கம் வயிறு வலிக்க சிரிச்சிருக்கு. வாங்கல காசுக்கு வஞ்சம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் காசு வாங்குறீங்க, சிரிக்கணும். கொடுக்குறாள் எப்படி சிரிப்பேன்? பகுத்தறிச்சல் இதெல்லாம் உட்காந்துருப்பேன். அதே போல் நீங்கள் 5000 ரூபாய்க்கு சேலை வாங்குற நீங்கன்னா அதை கொடுக்குறது யாரு? அப்போ அவங்க எப்படி சிரிப்பாங்க? பாரம் அவங்களுக்குல்ல. நடுவரவர்களே, எதுக்கு நாங்கள் புடவை கட்டிக்கிறோம்? இப்போ அன்னைக்கு பலகாரம் சுடுறோம், அதனால அந்த புடவையை கட்ட முடியலனாலும் 2 நாள் கழிச்சு எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது அந்த புடவையை கட்டிட்டு போகும்போது சொல்லுவான், என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அப்போ தான் சொல்லுவாங்க, சே
தீபாவளி அவ புருஷன் என்னம்மா வச்சிருக்கான் அப்படின்னு ஊரெல்லாம் பாராட்டி பேசும். அதனால் உங்களுக்கு பேரும் பெருமையும் வாங்கி கொடுப்பதற்காக தான் நகையையும் அணிந்து கொள்கிறோம், இந்த அழகழகா புடவையும் அணிந்து எங்களுக்கெல்லாம் நகை மேலே ஆசையாக்கா? இந்த அக்கா சொல்கிறாங்க எனக்கு இல்லை பாருங்க, அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க. அந்த அம்மா நகையை போட்டுக்கிட்டு நகை மேலே நம்மளுக்கு என்ன ஆசை. நடுவர்களே இந்த மேக்கப்புன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. நாங்களாம் மேக்கப் போட்டுருக்கோமா, அவங்களாம் மேக்கப் இல்லாமல் இருக்காங்களாம். ஆமாம், நாங்கள் மேக்கப் போட்டு தான் இருக்கோம். என்ன தப்பு? என்ன தப்பு? அதில் உங்களுக்கு என்ன தப்பு இருக்கு? ஏதாவது தப்பு தெரிஞ்சுதா? மேக்கப் விழாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் நாங்கள் மேக்கப் போட்டிருக்கோம் தெரியுமா? எதுக்கு போட்டிருக்க தெரியுமா? வர்றவன் சும்மாக்கா அம்மா அப்பா கிட்ட 50 பவுன் கேட்பான். பொண்ணு அழகாக இருந்தால் ஒரு 25 பவுன் போதுன்னு சொல்லிட்டு போவானேன்ற ஒற்றை காரணத்திற்காக தான் நாங்கள் மேக்கப்பும் கையுமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்கங்க. அந்த கல்யாணம் முடியும் போது இந்த மேக்கப்போட படுற ரகலை இருக்கே, கல்யாணம் முடிஞ்ச போது புருஷனுக்கே தெரியாது. நான் ஒன்னையா கட்டிட்டு வந்தேன்னு கேட்பான். இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த பாக்யராஜ் சார் படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். தாவணி கனவுகள்னு ஒரு படம் எடுத்திருப்பார். தாவணி கனவுகள்னு ஒரு படம். இந்த படம்லாம் நீங்கள் பார்க்கணும் தம்பி. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பாக்யராஜ் சார் படம் கண்டிப்பாக பாருங்கள். தாவணி கனவுகள். அந்த எல்லா கனவுகளும் பார்த்துட்டியா நீ? சரி, நீ பெரிய ஆள் தான். தாவணி கனவுகள்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பெரிய பிள்ளையாக இருப்பாள். பெரிய பிள்ளையானதை வீட்டில் எல்லாத்தையும் மறைச்சிருப்பா. மறைச்சோடனே அண்ணன் வந்து அப்படி வெளியில் நிற்பார். அந்த அம்மா கோவத்தில் பலார்னு அறையும். ஏண்டி இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை போய் நீ மறைக்கலாமான்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், ஏற்கனவே இல்லாத பாரத்திலலாம் எங்கள் அண்ணன் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கான், இதையும் சொல்லி எங்கள் அண்ணனை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற பாரத்தை விடவா நாங்கள் வந்து தாழ்ந்து பாரத்தை சுமக்கிறோம். உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் நெளிவு சுழிவு எல்லாத்தையும் தெரிந்து வாழக்கூடியவள் தான் பெண். இறுதியாக ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆமாம், இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நிறைய இடத்துல திருவிழா பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதற்கான காரணம் என்னமே தெரியாமல் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. குலசை முத்தாரம்மன் எல்லாருக்கும் தெரியும். குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மனுடைய கதை தெரியுமா? மகிடாசுரங்கிற ஒரு அசுரன் தன்னை அழிவே இல்லாத ஒரு வரம் வேணும்னு கேட்கும் பொழுது அப்படி கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பெண்ணால் மட்டும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்பான். ஏன்னா அவன் பொம்பளையை ரொம்ப இழிவாக நினச்சான். அதனால் வந்து பெண்ணால் மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்டான். அதற்காக படைக்கப்பட்டவள் தான் அம்பாள். 8 அட்ட கூறுகளாக அவள் பிறந்தாள். அவள் பிறக்கும்போது அவனுடைய அம்மா அப்பா நாகராஜாவும் நாகராணியும் பார்த்து அவளுடைய அந்த சொரூபம் வீரப்பல்லு விரிசடை அவள் கடந்திருக்கிற அந்த கோலத்தை பார்த்து பயந்து ஓடினாங்களாம். அப்போ இந்த குழந்தைய நீங்கள் வளங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் 8 வளருது. வளரும் பொழுதே சிவன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இதற்காக தான் படைக்கப்பட்டீர்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? இந்த அவனுங்க வதம் பண்ணிட்டு வர கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அவர் சிவன் சொல்கிறாரு, அவருடைய ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணிலே விழுந்தாலும் 1000 மகிடாசுரனாக உருவாகுவான். அதனால் அந்த ரத்தத்தை வந்து ஒரு கொப்பரையில் பிடிச்சிட்டு வாங்கன்றுவார். இப்போ இந்த தாய் வந்து குத்துறா மகிடாசுரனை. குத்தும் பொழுது ரத்த வெளியில வருது, அது சிந்திடக்கூடாதுன்னு 8 பேர் குடிச்சிடுறாள். குடிக்கும் பொழுது அவன் அம்மா அம்மா அப்படின்னு கேட்டா ஒரு தாய் எப்பவுமே இறங்கிடுவா. அவள் அம்மா வச்ச இறங்கிட்டான். இறங்கினோடனே நீ இனிமேல் அரக்கனா இருக்காத, சிங்கமுக தண்டியெல்லாம் வந்துருன்னு சிங்கமுகமாக மாற்றி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரத்தத்தை குடித்தவங்கள கைலாயத்துக்குள்ளே உள்ளே விடக்கூடாதுன்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? பைரவ கடவுளை பூமிக்கு அனுப்பிடுறாரு. பூமிக்கு அனுப்பி ஒரு சிறு குழந்தைய அது பசியில் அழுவுது. பசியில் அழுவும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? தாய்ப்பால் கொடுக்குறாங்க அந்த 8 பேரும் சேர்ந்து. அதனால் எப்போ நீங்கள் மார்பகத்தில் தாய்ப்பால் கொடுத்தீர்களோ கைலாயத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு கீழே விட்டுட்டாரு. 8 பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போனாங்க. இதில் முத்தாரம்மா மட்டும்தான் கொஞ்சம் திறமை வாய்ந்தவ. என்ன பண்ணா தெரியுமா? முத்து வரம் வாங்கி வந்தா அதை தூக்கி சிவன் மேலேயே எரிஞ்சுக்கிட்டான். எரிஞ்சோன்னா அவர் ஆளாட்டுப்படுறாரு. ஆளாட்டுப்படும் பொழுதே பார்வதி தேவி ஓடி வந்து என் புருஷனை காப்பாத்துனா. அப்பதான் காப்பாற்றி ஞான ஈஸ்வரனை அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதனால பெண் சக்தி என்றது மகத்துவமான சக்தி. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்று பண்டிகைகள் கொண்டாடுறீங்களே, மாசாணி அம்மன், மாரியம்மன் திருவிழா, முத்தாரம்மன் திருவிழா, இவர்கள் எல்லோருமே பாவம் அவங்களும் பாரத்தை சுமந்திருக்கிறார்கள். அந்த பெண் பாரத்தை நம்ம மேலே சுமத்துன்னு சொல்லாமல் கதை வழியாக நம்மளுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பாரத்தை சுமந்து கொடுக்கக்கூடிய பெண்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோல் தான். அதனால தான் பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பால் கொடுக்குமா, இந்த மீசை வச்ச குழந்தைக்கு என் பாட்டு வேணுமா, பிள்ளையே பிள்ளையே உன் மனம் வெள்ளையே கள்ளம் கபடம் இல்லையேன்னு அதில் சொல்லுவான். முள்ளையே பூச்சரமா மாற்ற முடியுமா, கல்லையே கரைய வச்ச கடவுள் நீயம்மா, நேற்று நான் மிருகமா இன்று நான் மனுஷனா, தாலி செஞ்ச மாயமானு
பாடுறானா சும்மாவா? அதனால்தான் ஒரு பெண் உங்களுடன் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பண்டிகைகளை எதற்காக கொண்டாடுகிறோம் என்று தெரிந்து கொண்டாடுங்கள். சாப்பிட்றதுக்கு மட்டும் பண்டிகை கிடையாது. நம்மளுடைய வரலாறை சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு அந்த கதையை சொல்வதற்காக தான் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் லேடீஸ். உங்கள் சத்யா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174.